அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆறாம் திருமுறை வாதனை கழிவு பாடல் எண் 16க்கான விளக்கம். நிலை பெற்ற தலைவனே, ஞான சபைக்கு முதல்வனே, ஒப்பற்றவனே, என் கண்ணின் மணி போன்ற நீ என் முன் போந்தருளி என் மனத்தின் கண் எண்ணியவற்றையெல்லாம் எண்ணியவாறு அருளுக. நீ அருளுதற்கு இதுவே தக்க பருவமாகும். சிறிது காலதாமதம் செய்வாயாயின் என் உயிர் என் உடலில் நின்று நீங்கிவிடும் என்று மெய்மையாக உரைக்கின்றேன். எனக்கு வாய் இரண்டல்ல, நின் திருவடி பொருளாக பாட்டமைத்து பாடும் ஒரே வாயாகும் சொல்லிவிட்டேன். ஆதலால் என் கண்மணி போன்ற நீ என் முன் போந்தருளி நான் எண்ணிய எண்ணமெல்லாம் எண்ணியவாறு கைகூடும் திருவருளை நல்கி அருளுக என வேண்டுவாராய் வருவாய். என் கண்மணி நீ என் மனத்திற்கு குறித்த வண்ணமெல்லாம் தருவாய் என்றும், தருவதை காலமறிந்து நல்குதல் சாலச் சிறந்தது என்பதற்கு தருணம் இதுவே என்றும் சாற்றுகின்றார். தமது சொல்லின் உறுதியை வற்புறுத்துதற்கு என்னுடைய வாய் இருவாய் அல்ல, நின் திருவடி பாட்டிசைக்கும் ஒருவாய் இசைத்தேனே என்று ஓதுகின்றார். அதாவது ஒருவாய் என்றால் மெய்யே கூறுகின்ற வாய், பொய் சொல்லும் வாய், மெய் சொல்லும் வாய் என்று இருவாயாக இல்லாமல் மெய் மட்டுமே கூறும் ஒருவாய் என்பது பொருள். ஆகவே உயிரது நிலையாமை கருதி எனக்கு வேண்டுவன உதவி அருள்க என வேண்டியவராக முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா ஆறாம் திருமுறை. பாடலின் தலைப்பு வாதனை கழிவு. வருவாயென் கண்மணி நீ என் மனத்திற்கு ஊரித்த வண்ணமெல்லாம் தருவாய் தருணம் இதுவே மெய் தலைவா ஞான சபாபதியே. உருவாய் சிறிது தாழ்கில் உயிர் ஒருவும் உரைத்தேன் என்னுடைவாய் இருவாயல நின் திருவடி பாட்டிசைக்கும் ஒருவாய் இசைத்தேனே. இருவாயல நின் திருவடி பாட்டிசைக்கும் ஒருவாய் இசைத்தேனே.